வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அன்னபூர்ணியை நாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க நம்ம மீனாட்சி அப்படியே சொல்லலாம். நம்ம லோகநாதனின் அப்பாவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கு, அவங்களோட மனைவி பெயர் தாமரை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மீனாட்சி. அந்த தாமரையின் வாழ்க்கையை அடியோடி நாசாகி அவங்கள விரட்டி தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வந்தவ தான் அன்னபூர்ணி. நம்ம லோகநாதன் மாமாவுக்கு அம்மா பேர் தாமரை, அவங்களோட சொத்து பத்து தான் இது. அவங்கள விரட்டி தள்ளிட்டு அன்னபூர்ணி இந்த இடத்திற்கு வந்திருக்கா அப்படின்னு அன்னபூர்ணியின் ரகசியம் ஒட்டு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்னபூர்ணியை ஆட்டி வைக்கிறாங்க நம்ம மீனாட்சி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம மீனாட்சிக்கு ஏதோ ரகசியம் இந்த ஃபோட்டோவில் இருக்குது. அதுக்கு தான் அன்னபூர்ணி இந்த மற்ற ஃபோட்டோக்கெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி தூக்கி எரிச்சிருக்கு. இப்போ ஃபோட்டோவையும் மாற்றி காட்டி அன்னபூர்ணி இருக்க ஃபோட்டோவாக காட்டுது. நான் பார்த்தது இந்த ஃபோட்டோ இல்லை வேற அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் மாமாவோட அப்பாவுக்கு கூட இருந்த அந்த லேடி யார் அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிடாங்க நம்ம மீனாட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு ஏகப்பட்ட வருத்தம். ஏன்னா இத்தனை நாள் பூட்டி மறைச்சி பெட்டிக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்த அந்த ரகசியம் திடுதுப்புன்னு எதுக்காக வெளியே வரணும், அது வெளியே அதுவும் மீனாட்சி கண்ணில் படணும். மீனாட்சி அதை வச்சு இந்த லோகநாதன்கிட்ட எல்லாம் கேட்டுனா ஒருவேளை உண்மை ஏதாச்சும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது, நமக்குள்ள ரகசியம் நம்ம கூடையோடையே போட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் தீயிட்டு எரிச்சாலும் அதில் ஒரு ஃபோட்டோ மிஸ்ஸிங், அதுதான் அந்த தாமரையோட ஃபோட்டோ. அவள் என்றைக்குமே எனக்கு அடிமை தான். அவளை விரட்டி அடித்து இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவளோட பையன் லோகநாதையும் நான் என் பிள்ளைகளுக்கு கீழே அடிமையாட்டம் ஆட்டி படைச்சி நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னோட ஆட்டம் தான் அப்படின்னு அந்த இடத்துல அன்னபூர்ணி இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாமரையை ஒளிச்சு கட்டின அந்த சீன் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இன்னைக்கு அந்த தாமரையோட பையன் எனக்கு கீழே தான். அந்த லோகநாதனை நான் அடிமையாட்டு வச்சுருக்கேன், அவரோட பிள்ளைங்களையும் நான் அடிமையாட்டு படிச்சிருக்கேன். என்றைக்குமே இந்த குடும்பம் எனக்கு அடிமை தான். அந்த ரகசியம் தெரியது வர அவங்க சொத்துனி அவங்க மூச்சு கூட முட முடியாது. அந்த அளவுக்கு நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இது எல்லாமே எனக்கு சாதகமாக என் பிள்ளைங்கக்கிட்ட கைகட்டி வேலை பார்க்கணும், அந்த அளவுக்கு நான் அடிமையாட்டம் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அந்த தாமரையை பண்ணினேன். இப்போ அதுக்கு பிள்ளைகளையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி அந்த தாமரை லோகநாதன் அப்பா அவங்க ஃபோட்டோவை எடுத்தாங்களே, அது அப்படியே கொண்டு போய் இந்த விஷயத்தை விசாரிக்கணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யார் உண்மையாட்டே அப்படின்னு விசாரிக்க நேரம் தான் அடடா இது எல்லாமே அன்னபூர்ணி சதி. நீங்கள் நினச்சது மாதிரி அன்னபூர்ணி நல்லவ இல்லை. அந்த வீட்டில் லோகநாதனின் அப்பாவுக்கு தாமரை அவங்க கூட தான் கல்யாணம் நடந்து. ஆனால் அன்னபூர்ணி அந்த லோகநாதனின் அப்பாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த தாமரையை அடித்து விரட்டிக்கிட்டு எனக்கு இவா தான் முக்கியம், அன்னபூர்ணி கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் லோகநாதன் அவங்க அப்பா நான் வளர்க்குறேன் என் பையனி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் வந்தவன் தான் லோகநாதன். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த உண்மையெல்லாம் முழுங்கிக்கிட்டு இந்த அன்னபூர்ணி நல்ல வேஷம் போட்டு நான் தான் அவனுக்கு அம்மா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கு. இந்த லோகநாதருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இந்த உண்மை மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு வர நேரம் நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, இது மாமாவுக்கு தெரியாமல் இந்த அப்பத்தா மறைச்சிருக்கு, உண்மையாட்டே அப்பத்தான்னு இருக்குது. விஷத்தை தான் வாய்க்குள்ளையும் செயல்லையும் கொடுக்க தான் வச்சுட்டு இருக்கு. இப்போ நல்லா உண்மையும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனி விடக்கூடாது. இவ்வளோ நாள் தெரியாத விஷயம் இனியும் அப்படியே இந்த ஜென்ரேஷனோட முடங்கி போயிடும், வெளியே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? மாமா எவ்வளோ கஷ்டப்பட்ட வாராரு, பணத்துக்கும் இதுக்கும் என்ன அவர் உழைச்சி இந்த வயசுலையும் கஷ்டப்படுறாரு. உண்மையாட்டே அவரோட அம்மாவோட சொத்து, அதை நீ ஆக்குபேட் பண்ணி அவங்க அம்மாக்க வாழ்க்கையும் அழிச்சு பறிச்சுக்கிட்டு நீ இப்போ அவங்க பையனையும் இந்த அளவுக்கு நீ பண்ணுறல, உன் ஆட்டத்தை முற்றுப்புள்ளி வைக்கிற அன்னபூர்ணி. நீ நினச்சிட்டு இருப்ப இந்த மீனாட்சியை ஈஸியாக இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுடலாம் அப்படின்னு
வந்து நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அதெல்லாம் இல்லை, உண்மை தெரிஞ்சு உன்னை இனி நான் ஆட்டங்காண வைக்கிறேன். எல்லா பணம் 10 வாடாயும் நான் மாமா மாமி அத்தை கையில் கொண்டு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஒரு புள்ள பூச்சி மாதிரி அந்த அத்தை இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறால, அதுக்கு எல்லாத்தையும் நான் அன்னபூர்ணி ஒன்று வெளுத்து எடுத்து காட்ட போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அன்னபூர்ணிகிட்ட வராங்க. என்ன இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தாமரையோட சொத்து போல இருக்குது அப்படி சொன்னா, யார் அந்த தாமரை? நமக்கு தெரிஞ்ச ரகசியம் இவ தெரிஞ்சுக்கிட்டாதான், அந்த ஃபோட்டோ அப்போ இவகிட்ட தான் இருக்குது, அதை எடுத்து கொண்டு காட்டியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம அன்னபூர்ணி யார் வீட்டிலேருந்து யார் ஆட, அந்த தாமரைக்கு சொந்தமான சொத்தெல்லாம் நான் ஆட்டையை போட்டு எடுக்க நேரமே என் பவர் தெரியாதா? இப்போ நீ ஆட வாரியா? உன் ஆட்டத்தை எப்படி முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் நம்ம அப்பத்தா வந்து கொந்தளிக்கிறாங்க. எது எப்படியோ, ஆனால் இந்த சொத்து பத்து எல்லாமே வந்து நான் மாமா கிட்ட வந்து கிடைக்கும்படியே செய்வேன். மாமாவுக்கு நீங்கள் தான் வந்து ஒரிஜினல் அம்மா அன்னபூர்ணி இல்லை, உங்கள் அம்மா பேர் தாமரை அப்படின்னு வந்து தெரிய வைப்பேன் அப்படின்னு வந்து நேருக்கு நேர் அப்பத்தாவோ நம்ம மீனாட்சியை மோதிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.